ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். வாங்க இன்றைக்கி ராஹி சமையலில் ஒரு சிம்பிளான டிஷ்னா கறி தொக்கு பண்ணுறேன். கறி தொக்கு கொத்துன கறி எடுத்திருக்கேன். அந்த கொத்துன கறியில் அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டுட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கணும். அப்புறம் அந்த மசாலாவை ஒரு கிளாஸ் தண்ணி போட்டுட்டு கறி கொத்துன கறி போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு, இந்த மசாலா சேர்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வச்சு எடுத்தோன்னா கறி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறமா புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு வேக வச்சு வறுத்துருந்தேன். அப்புறம் முட்டைகோஸ் பொரியல் செஞ்சுருந்தேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே வெங்காயம் வதக்கிட்டு நம்ம தக்காளியும் தேங்காயும் போட்டு புளி தண்ணி போட்டு கொதிக்க வச்சு எடுத்தோன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் முட்டைகோஸ் பொரியல் பண்ணியாச்சு. அப்புறம் தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்துருந்தேன். அந்த தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்து வடிகட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அது வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். அந்த பவுட்ரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்ட பிறகு நம்ம தட்டைப்பயிறு வச்சுருக்கோம் இல்லையா, அது வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுவுமே ஆட் பண்ணிக்கணும். இந்த சைடு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு, முட்டைகோஸும் ரெடி ஆகிடுச்சு, கறி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தட்டைப்பயிரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. ஆல்ரெடி தட்டைப்பயிரில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்தோன்னா நம்மளுக்கு தட்டைப்பயிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.